ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு பர்த்டேக்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நைட்டு 12 மணிக்கு என் ஒய்ஃப் இந்த சர்ப்ரைஸை கொடுத்தாங்க. பாப்பாவே என்னையும் உள்ள ரூம்குள்ளே வச்சு சாத்திட்டு இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. பார்த்தா எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், இந்த தேன் மிட்டாய், பல்லி மிட்டாய், இதெல்லாம் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டங்கள்ஸ். 90 கிட்ஸ் ஸ்வீட்ஸ், அது அந்த லிட்டில் ஆர்ட் பிஸ்கெட்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இது வந்து ட்ரீம் கேக். ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ட்ரீம் கேக் வந்து அந்த 5 லேயர் கேக் பாது, அது எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ட்ரீம் கேக்கே பர்த்டேக்கு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பாப்பா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு. அவங்க பாருங்கள், ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள், அவளுக்கு பிடிச்சிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஸ்வீட் ஐட்டம்னா உடனே குஷி ஆகிடுவாங்க. அவ்வளோதான், சூப்பர். நமக்கு பிடிச்சிருக்குன்னா கை தட்டுவாங்க, பிடிக்கலன்னா நம்ம கையை தட்டி விட்டுருவாங்க. சரி, ஓகே. நான் அப்படியே என் ஒய்ஃப்க்கு ஒரு ஸ்பூனு, நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு என்னோடய பர்த்டேவை நைட்டு 12 மணிக்கு இப்படி ஃபினிஷ் பண்ணோம். அங்கே பாருங்கள், சாக்லேட்டை நான் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் மார்னிங் ஆட்டுக்கால் சூப்பை வச்சு மார்னிங் எனக்கு ஆரம்பித்தது பர்த்டே. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கொரியர் ஒன்று வந்தது. சரி, ஓகே, இது என்ன, எனக்கு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம பட்டுன்னு மோஸ்ட்லி எல்லா கிஃப்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே கேமரா, டிஜிட்டல் கேமரா. நான் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மெமரி கார்டு வித் அடாப்டரோட கேமராவுக்கு 1 TB மெமரி கார்டு. வா, சூப்பர், நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே இருக்காது. அப்புறம் அந்த வீடியோ கிட், மொபைல் கேமரா ரெண்டுமே அட்டாச் பண்ணுற மாதிரி. எனக்கு இது மார்னிங் இந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. டிஜிட்டல் கேமரா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் ஓனாக வாங்கினதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் பேட்ரி, அப்புறம் இந்த லென்ஸை துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத்து, சார்ஜர். ஓகே, கேமராவை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி சார்ஜ் இருந்ததுன்னா பேட்ரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாக கை கிடக்குமா, சின்னதாக சூப்பராக இருக்குது. வெயிட்டும் அந்தளவுக்கு இல்லை. சரிங்க, கிட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா லைட், இது LED லைட்டு. அப்புறம் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட். இது மைக். ஓகே, இது ரிமோட் மூலிமா கூட ஆக்சஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஃபஸ்ட் நம்ம பேட்ரி போட்டுருவோம். அதான் உள்ளே போலியோன்னு பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா அங்கே ஒன்று இது இருந்தது. ஓகே, இப்போ போயிடுச்சு. இது வந்து 4K கிளாரிட்டியில் உங்களுக்கு வரும் வீடியோ. 56 மெகா பிக்சல் போட்டிருக்கு. வித் ஃப்ளாஷ் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜூமும் நல்லா இருக்குது, கிளாரிட்டி எதுவுமே பெருசாக அடி வாங்கலை. நம்ம இதுக்கு மெமரி கார்டு ஒரு தடவை போட்டு நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். இது அடாப்டரோடு கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை, சில லேப்டாப்ஸில் அந்த அடாப்டர் இருக்காது, என்னுடைய லேப்டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த அடாப்டர் மூலியமாகவே நான் கனெக்ட் பண்ணிப்பேன். செட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுமோ செக் பண்ணியாச்சு. இது பாருங்கள், ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் கேமராவை. ஸோ கேமராவை நம்ம லாங்கில் வச்சுட்டு கூட நம்ம இங்கே இருந்துகிட்டே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம ட்ரைபேடில் ஃபுல் செட்டையும் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இதோ இது கேமராவை நம்ம செட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேமரா மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம LED லைட் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த LED லைட் வந்து பேட்ரி போடணும், அதுக்கு மேலே உங்களுக்கு மைக் வந்துடும். ஸோ இதான் ஃபுல் செட்டு. நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு கேமரா முன்னாடி உட்காந்து நீங்கள் நார்மலாக அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கலாம்.
அது வந்து மொபைலுக்காக கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் இது. நம்ம இதை அப்படியே கனெக்ட் பண்ணி மொபைல் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் 2 ஆங்கிள்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேமரா வந்து இந்த கேமராவில் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷன் இருந்தது. என்னென்னா, இதில் ஒரு QR கோட் காட்டும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணி மொபைல் எடுத்துகிட்டோன்னா நம்ம மொபைல் மூலயமா கூட இந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. நான் மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணேன்னா இங்கே கேமரா ஃபோட்டோ எடுத்துரும். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த கேமரா, மெமரி கார்டு அண்ட் கிட். இது அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்த ஒரு கிஃப்ட் இது. இது கேரம் போர்ட். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது கவரை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கேரம் போர்டு இருந்தது. இது நான் எதிர்பார்க்கல கேரம் போர்டு இருக்கும்னு. நான் பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தது. இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், கேரம் போர்டு வாங்கணும்ப்பா, விளையாடி ரொம்ப நாள் ஆகுது, பாப்பாவுக்கும் அப்படி சும்மா கற்றுக் கொடுக்கலாம், அவளும் பாப்பா அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் நான். அப்போல்லாம் இதுதாங்க கேமு வீட்டிலலாம். கேரம் போர்டு, செஸ், இது 2 தான் விளையாடிட்டுருப்பேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்தமாரி ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்தாங்க இதையும் ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. இது என்னது? சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம வெளியே போகும்போது யூஸ் பண்ணுவோம். இது ஸ்மூத்தி ஜார். அது டைரக்டா டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரா இல்லாத போது இது எடுத்து ரீசார்ஜபிள். இதுதான்ப்பா மெயினாக வேணும். வீடியோ எடுக்கும் போது லைட்டிங் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இந்த பின் இது 2-in-1 டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கு.
சிராமிக்ல யானை தந்தத்திலே எப்படி சொல்லுவாங்க? குட்டி குட்டி ஃபைவ் எலிஃபண்ட். இதில் ஸ்டாண்ட் கரெக்டா? கரெக்ட். இப்போ யூஸ் பண்ண முடியாது, பாப்பா வச்சுட்டு. இது டைரி. வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இந்த இது கூட அதே டிசைன்ல பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்ச 2 புக். சைக்காலஜி ஆஃப் மணி. தமிழ் எடிஷன். இது ரகசியம், சீக்ரெட். காலேஜ் டைம்ல படிச்சது. ஆனால் புக்கு படிக்கிற ஹேபிட்டை வர வச்சு அதுவும் தமிழ்லாம் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. தமிழ்ல லாஸ்டா காலேஜ் டைம்ல படிச்சது. அவ்வளோதான். காலேஜ் ஃபஸ்ட் இயர்ல இருந்தது தமிழ். அதுக்கப்புறம் அவ்வளோதான், தமிழே பார்க்கல. என்னப்பா இது வேற லாங்குவேஜ் இருக்கு. அட்டை மட்டும் வேற கலர்ல. இது என்ன, தெலுங்கா மலையாளமா? தமிழ்ல படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. மொபைல் கேஸா? நானே மாற்றணும் நினைச்சது. ஏன் மொபைல் கேஸ்? பாப்பா டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஃபுல்லாக கடிச்சு 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 டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு. பாப்பா கலெக்ஷன். நம்ம இந்த ஃபோட்டோஸ் வச்சு இந்த வெளியில் இருக்கிற அந்த ஃபேமிலி ட்ரீயை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக, ட்ரீயை இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்படி பண்ணிடலாம், பெரிய ட்ரீ. அப்புறம் பாப்பாக்காக அவன் ஒரு ஆல்பம் வாங்கணும்ல, அதில் வச்சு. இது நான் எடுத்த ஃபோட்டோ.
ஃபேமிலி ட்ரீ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். Milk chocolate. Dark chocolate. Dark chocolate. 75%. பர்த்டேக்கு ஹேங் பண்ண நினைச்சேன், பாப்பா வச்சுட்டு முடியல. அதனால வெளியே போயிட்டேன். மவுத் ஆர்டர். சவுண்டு எப்படி வாசிக்கிறீங்களே தெரியாது எனக்கு. இதுவே ஃப்ரேம் மாதிரி அழகா இருக்குல்ல. அப்படியே இருக்கலாம் டிஸ்பிளேல. அப்படியே டிஸ்பிளே வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வேணா போட்டு வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல. இந்த தின் லேயர் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த பர்ஃப்யூம் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குப்பா. Black color இருக்கு. முன்னாடி ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் அப்படியே நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஹார்ட்டின் ஷேப் மெஷின்ஸ். வீடியோக்காக குக்கிங் வீடியோ. கியூட்டா இருந்துச்சு. பிஞ்ச் ஆஃப் சாய், ஸ்பூன்ஃபுல் ஆஃப் அஃபெக்ஷன். கோட்ஸ் நல்லா இருந்தது. கீப் ஆஃப். ஆனால் இது எந்தெந்த ஸ்பூன் என்னென்ன சைஸ் இதை போட்டுருக்கோம். டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன், பாட்டில் ஹாஃப். ஆமாம். சும்மா நார்மல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம நல்லா இருக்கு. ஸ்டீல் அண்ட் மெட்டல் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வீடியோ பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கீச்செயின். பிளிங்க் ஆகுது. சோடா பவுடர். பேட்டரியே தேவையில்லப்பா. சோடா பவுடர். ஸ்ரீ லவ் சாத்தி. அதுக்கு கொஞ்ச நேரம் சண்டை வச்சு நல்லா இருக்குல்ல. பிளிங்க் ஆகுது. புதிய ஏரியா காலி. எதுக்கு இத்தனை கிஃப்ட்ஸ்? 3 இயர்ஸ் ஆக போகுது. அதுக்காக 33. ஓ, 33 கிஃப்ட்ஸ் இருக்கா? குட்டி குட்டியா. இது இந்த கோலி விளையாடுறது தானே? ஸ்கூல் டைம்ல விளையாடு. இது நான் விளையாடி, இது எப்போ சித்தூரில் விளையாடி இருக்கேன்.
நம்ம சென்னையிலே விளையாடி இருக்கேன். கோலி நிற்கணும்னு எதுவும் கொடுத்துருவாங்க, சின்ன சின்னதான். நம்ம விளையாடுறதுலாம் பெருசு பெருசாக இருக்கும் கோலி. நம்ம ஒரு நாள் விளையாடலாம். ஆனால் பாப்பா கையில் மட்டும் தான் மாட்ட விடாது. அப்பா தூங்கும் போது தான் விளையாடுவோம். உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் இப்போ கூட ஆரஞ்சு கலர் தான் நல்லா பளிச்சு தெரியும். நார்மல் 1000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வெளில போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதானா? இங்கே ஒன்று இருக்கு. இந்த பேக் கிஃப்ட் கணக்கா? அதேதான், கிஃப்ட் கணக்கில் தான் வருது அதுவும். இங்கே எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களா? குஷன் நல்லா இருக்கா? கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. பனிக்காலத்தில் போடுற சூப்பராக இருக்கு. 33 வந்துச்சா கவுண்ட் பண்ணா? வீடியோ செம்மையாக இருந்துச்சுல. நான் ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ இது. நான் இது எதிர்பார்க்கல இப்படி ஒரு வீடியோவாக வரும்னு அப்படின்னு. செம்ம ஹாப்பிங்க. ஆக்சுவலி என் ஒய்ஃப் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. செம்மையாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye bye.